ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி எனக்கு ஜெர்மன்லேருந்து வந்ததில் குஸ்குஸ் அப்படின்னு சொல்லி இந்த பேக்கெட் எனக்கு வந்தது. பேர் கேட்குற நேரம் எல்லாருமே பயப்படுவாங்க. ஆனால் உண்மைக்குமே இது ஒரு வட ஆப்பிரிக்கா உணவு. அரிசி மாவில் தயாரிக்கிறாங்க. எங்களுடைய நாட்டுப்படி இது ஒரு ரவை. நாங்கள் ரவையை எப்படி நாங்கள் உப்பு மாதிகள் எல்லாம் செய்வோமோ சேம். என்ன அந்த நாட்டில் இருந்து வரதுனால இதை குஸ்குஸ்ன்னு சொல்கிறதுனால எங்கள் நாட்டாக்கள் இதை புதுசாக கேட்குற நேரம் பயப்படுவாங்க. ஸோ இது ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் ரவை தான். ஸோ இதை எப்படி செய்ய போகிறோம் என்ற ஒரு வீடியோ தான் இந்த வீடியோவாக இருக்க போகுது. ஸோ இதை நீங்கள் உங்களுக்கு விருப்பமானபடி இதை சமைச்சு செஞ்சு கொள்ளலாம். அதாவது நீங்கள் இதை ஒரு சிக்கனோட கூட நீங்கள் இதை போட்டு நீங்கள் சாப்பிட்டு கொள்ளலாம். இதுக்கு நீங்கள் எந்த அளவு கப்பில் நீங்கள் அளக்குறீங்களோ அதே அளவு தண்ணி, அதாவது தண்ணின்னா சுடு தண்ணி, ஹாட் வாட்டரை நீங்கள் சேர்த்து கொஞ்சம் நேரம் மூடி வச்சா அது ஒட்டோவாகவே அவிஞ்சிடும். அதுக்கு பிறகு நீங்கள் ஏதாவது தாளித்து மரக்கறிகளோடு இதை பரிமாறலாம். அல்லது ஏதாவது நீங்கள் சிக்கனோ ஃபிஷ்ஷோ எதுவோ, எங்களோட அக்கா இதை புட்டு மாதிரி கூட செஞ்சு சாப்பிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது உங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்தபடி நீங்கள் செய்யலாம். நிறைய காய்கறிகள் போட்டு இதை நீங்கள் பரிமாறலாம். ஸோ இன்றைக்கி வீட்டில் இருக்க கேரட், வெங்காயம் அதுகளை வச்சு தாளித்து இதை நான் மிக்ஸ் பண்ணி ஒரு ஆம்லேட் போட்டு இதை கொடுத்து சாப்பிட்டிங்கன்னா சின்னாக்கள்லேருந்து பெரியாக்கள் வரையும் சாப்பிடுவாங்க. ஸ்பைசி எல்லாம் உங்களுக்கு தேவையானபடி நீங்கள் ஆட் பண்ணி கொள்ளலாம். மற்றது இன்னொன்று, நீங்கள் எடுக்கிற அந்த குவான்டிட்டியோட அளவு நீங்கள் ஹாட் வாட்டர் போட்டதுக்கு பிறகு இதே அளவுக்கு இருக்காது, இதை விட அதிகமாக தான் வரும். ஸோ அதனால் இப்போ இதில் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்த கப்பில் ஹாஃப் எடுத்தீங்கன்னு சொன்னால், இப்போ ஒரு நபர் சாதாரணமாக கொஞ்சமாக சாப்பிட்றவங்க, வயிற்றுக்கு அளவாக சாப்பிட்றவங்க அப்படின்றவங்களுக்கு இதில் ஒரு ஹாஃப் கப் எடுத்தாலே போதும். இல்லை நான் கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்றவ அப்படின்னு சொன்னால் ஒரு 3/4 கப். இல்லை 2 பேர் இருக்கீங்க வீட்டில் அளவாக சாப்பிட்றவங்களாக இருந்தால் இதில் 1 கப்பே போதும். ஸோ உங்களுடைய தேவைக்கு ஏற்ப நீங்கள் மெஷர்மெண்ட்டை பார்த்து போட்டுக்கோங்க. இந்த வீடியோ கடைசியில் உங்களுக்கு தெரியும் நான் இந்த 3 கப் எடுத்தது. பிறகு இது அவிஞ்சி வந்ததுக்கு பிறகு இது எவ்வளவு பெரிய அளவில் நிறைய வந்திருக்குன்னு சொல்லி இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரையும் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ கண்டினியூவாக வீடியோவை கடைசி வரையும் பாருங்கள். வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் இது யாருக்கெல்லாம் ஷேர் பண்ணணுமோ அவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ என் கூட வாங்க கடைசி வரையும் வீடியோவை பார்ப்போம்.
குஸ்குஸ் ரவை ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்னு சொல்லி நம்புகிறேன். ஸோ இந்த குஸ்குஸ் ரவையை வந்து நான் என்னோடய ஃபேமிலிக்கு ஒரு ஆம்லேட் போட்டு அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணி சாப்பிட்றதுக்கு கொடுக்க போகிறேன். ஸோ நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு விருப்பமான மெத்தடில் நீங்கள் இதை செஞ்சு உங்களோட ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னும் ஒரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் நிரோஷினி. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதிய வித்தியாசமான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்கிறேன். தேங்க்யூ. பை பாய்.